அனைவருக்கும் வணக்கம். சற்று கிடைத்த ஒரு முக்கியமான தகவல். ஜெய வழக்கில் புது திருப்பம். சற்று முன் அப்படியே அப்ரூவரா மாறின நம்ம ஓபிஎஸ் ஸ்டாலினுக்கு காத்திருந்த மிகப்பெரும் ஒரு பேரதிர்ச்சி. நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திடீர்னு மரணம் அடைஞ்சது எல்லாருக்கும் ஒரு பெரிய பேரதிர்ச்சி ஏற்படுத்தினுச்சு. அதுபோக இவங்களுடைய மரண வழக்குல நிறைய சந்தேகங்கள் இதுவரைக்குமே தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. இவங்களுடைய இறப்பு மேல போடப்பட்ட வழக்குகளும் இன்னமும் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துல வழக்குகள் போயிட்டு இருக்கு. இதுக்கு இன்னமுமே ஒரு முடிவு கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய மரணத்துல நெறைய சந்தேகம் இருக்கு. இவங்களுடைய மரணம் அப்படிங்கிறது சாதாரணமா நடக்கல. இது திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட மரணம் தான். இவங்கள வேணும்னு தான் யாரோ கொன்னுட்டாங்க. அதனால அந்த மரணத்துக்கு கண்டிப்பா நீதி வேணும். மக்களுக்காக வாழ்ந்து, மக்களுக்காக மறைந்த ஒரு முக்கியமான முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அப்படின்னு அவங்க பேர்ல அவங்களுடைய முக்கியமான தொண்டர்கள் நெறைய பேரு அவங்களுக்காக வழக்கும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துல அடிக்கடி நிலுவையில வந்துட்டுருக்கும். அந்த வழக்கையும் தொடர்ந்து நீதிபதிகள் விசாரிச்சுட்டும் இருந்தாங்க. ஆனா, இந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட யாரு குற்றவாளி அப்படிங்கிற தகவல் மட்டும் இதுவரைக்கும் வெளிவரவே இல்ல. இப்படியாப்பட்ட இந்த நேரத்துல நம்ப அதிமுகல இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியும், பன்னீர்செல்வமும் தான் உள்ள இருந்தாங்க. அவங்க ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு யாரு இந்த கட்சிய ஆளணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நெறைய சண்டைகள், நெறைய போட்டி பொறாமைகள். யாரு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஏற்பட்ட போட்டியில 2 பேருமே கட்சிய தான் தான் நடத்தப் போறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனையினால எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்த கட்சிய விட்டு விலகிட்டாரு. அவர மட்டும் விலக்கல. முக்கியமான சில அமைச்சர்களையும் விலக்கிட்டாரு. அதுல ஒரு நபர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் இப்போ தமிழக வெற்றி கழகத்துல ஒரு எம்எல்ஏவா, ஒரு அமைச்சரா இப்போ அவரு பதவி ஏத்துட்டாரு. ஆனா பன்னீர்செல்வம் கண்டிப்பா அவரும் டிவிகேக்கு தான் வருவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அவரு திமுக கூட போய் சேர்ந்துட்டாரு. பரவால்ல. பன்னீர்செல்வம் ஏன் இந்த முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. ஆனா பன்னீர்செல்வம் ஏடிஎம்கேல இருந்தா கூட ஏதோ சில சீட்டுகள் ஜெயிச்சிருக்க முடியும். ஆனா திமுகல வந்து எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்டு தோத்தும் போயிட்டாரு. இப்போ ஓபிஎஸ்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல. தோத்து போய் ஒரு எம்எல்ஏவா உட்கார்ந்திருக்காரு. இந்த நேரத்துல நம்ம செங்கோட்டையன் கிட்ட ஓபிஎஸ் ஏதோ சில விஷயங்கள பத்தி பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது செங்கோட்டையனுக்கும், ஓபிஎஸ்ஸுக்கும் சின்ன ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதுல மனசு மாறி ஓபிஎஸ் நான் வந்து விஜய பார்க்கணும் அப்படின்னு நேரடியா விஜய்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய்கிட்ட இதுவரைக்கும் மூடி வச்சிருந்த ஒரு முக்கியமான உண்மைய பகிர்ந்திருக்காரு. அதுல அப்படி அவரு என்ன உண்மைய பகிர்ந்திருக்காரு அப்படின்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய மரணத்துல சில சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்கு. அதற்கான உண்மையான தகவல் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது அவங்களுடைய மரணத்துல என்ன நடந்துச்சு? இதுல யார் சம்மந்தப்பட்டிருக்கா? நெறைய பேர் நெனைக்கிற மாரி இது ஒரு திட்டமிட்ட கொலையா இருக்கும்னு நெனைக்கிறீங்க இல்லையா? அது உண்மதான். அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா? அப்படிங்கிற எல்லாவித ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் விஜய் கிட்ட உண்மைய சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. அது போக அந்த ஆதாரத்தையும் இப்போ விஜய் கிட்ட ஒப்படைச்சிருக்காராம். இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா, ஓபிஎஸ் இப்போ திமுகல இருக்காரு. திமுகல இருந்துகிட்டு எத பத்தியும் என்கிட்ட வந்து சொல்லாம, நேரடியா விஜய பார்த்து அதுவும் குறிப்பா பல மணி நேரம் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, விஜய் கிட்ட அவரு சில முக்கியமான ஆதாரங்கள குடுத்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும், மு.க. ஸ்டாலின் பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அப்படி வச்சு பார்க்கும்போது, இந்த விஷயத்துல நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்குமோ? அப்படிங்கிற சந்தேகம் இப்போ எல்லாருக்குமே எழுந்திருக்கு. உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஓபிஎஸ் குடுத்த அந்த முக்கியமான ஆதாரத்த வச்சு, அவங்களுடைய மரணத்துக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.